அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய மிகவும் முக்கியமான பதிவுன்னு கூட சொல்லலாம். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இதை செய்ய தவற விடாதீங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், அதாவது எவ்வளோதான் ஓடி ஓடி உழைத்தாலுமே ஒரு ரூபா கூட தங்க மாட்டேங்குது, கடன் பிரச்சனையாக இருக்குது, நினைத்தது எதுவுமே நடக்கலை, வரவு எட்டனானா செலவு பத்தனாவாக இருக்குது அப்படின்னு புலம்புற அனைவருக்குமே இது நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், பணத்தடைகளாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தடைகளாக இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போகும். பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இது நிச்சயமாக உதவி பண்ணும். 15 நாட்களுக்குள்ளே நல்ல ஒரு ரிசல்ட்டை இது கொடுக்கும். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு படுக்கணும், அவ்வளோதான். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. உங்கள் வாழ்க்கையில் பணவரவு அதிகரிக்கணும், செல்வ வளம் பெருகணும், நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படும், மற்றவர்கள் போல் நாங்களும் நல்ல பணக்காரராக வாழணும், வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகள் முழுவதும் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இது பணத்தடைக்கு தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் உங்கள் உடம்புல இருக்கிற நோய்கள் முற்றிலும் குணமாகிறதுக்கும், அதாவது நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மிகவும் எளிமையான வழிபாடு. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செஞ்சுட்டு படுக்கணும், அவ்வளோதான். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தமான தண்ணீரை பிடிச்சி ஒரு கிளாஸில் வச்சுக்கோங்க. இதை குடிக்கலாம் கூடாது, சுத்தமாக பிடிச்சிட்டு வச்சுக்கோங்க. கண்ணாடி கிளாஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி அந்த கண்ணாடி கிளாஸில் நீங்கள் தண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். அந்த தண்ணியில் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு 9 முறை நீங்கள் சொல்லணும், அவ்வளோதான். சொல்லிவிட்டு உங்கள் தலைக்கு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பச்சை கலரில் இருக்கிற பச்சை பயிறு இருக்குது பாருங்கள், முழுசாக இருக்கும் பச்சை பயிறு, அதை ஒரு 1 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் உங்களுடைய கைப்பிடி அளவு அந்த பச்சை பயிரை போட்டு அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு படுக்க போகும்போது இந்த ஒரு வழிபாடு, அதாவது இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். ஒரு சுத்தமான கிளாஸில் தண்ணியை பிடிச்சிட்டிங்க இல்லையா, உங்கள் 2 கைகளையும் வச்சுட்டு நீங்கள் எந்த வேண்டுதலும் சொல்ல தேவையில்லை. 9 முறை க்ளீம் 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 க்ளீம்னு 9 முறை இந்த மந்திரத்தை அந்த தண்ணியை பார்த்து சொல்லிவிட்டு உங்கள் தலைக்கு பக்கத்தில் வச்சுடுங்க. நீங்கள் எப்பொழுதும் போல் தூங்க விடலாம். மறுநாள் காலையில் நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஏந்திரிச்சோனையும் நீங்கள் அந்த க்ளீம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வச்சுருக்கிற தண்ணியை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது செடியில் நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றணும். நீங்கள் பச்சை பயிறு ஊற வச்சுருக்கீங்க பாருங்கள், அது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காக்கா குருவிகளுக்கு உணவாக கொடுக்கணும். இது போல் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் தண்ணி பிடிச்சி அதில் க்ளீம் அப்படின்ற மந்திரத்தை 9 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய தலைக்கு பக்கத்தில் வச்சுடுங்க. ஒரு கிண்ணத்தில் பச்சை பயிரை ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு இந்த தண்ணீரை ஏதாவது மரத்துக்கடியில் இல்லை செடிகளில் ஊற்றிடுங்க. துளசி செடி வச்சுருந்தீங்கன்னா துளசி செடியில் ஊற்ற வேண்டாம். வேறு ஏதாவது மரம் இருந்தாலும் சரி, செடிகள் இருந்தாலும் தொட்டியில் வச்சுருந்தாலும் அதில் இந்த தண்ணீரை ஊற்றிடலாம். அதே போல் பயிர் வச்சுருக்கீங்க இல்லையா, பச்சை பயிறு, அதை காக்கா குருவிகளுக்கு போட்டுடுங்க. உங்கள் மொட்டை மாடியில் இல்லை பின்னாடி தோட்டத்தில் காக்கா குருவி வரும் பாருங்கள், அதுக்கு போட்டுடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப மரம் இருக்குது பாருங்கள், வேப்ப மர செடி. அதை நீங்கள் நர்சரியில் வாங்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை வாங்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த செடி வைக்கக்கூடிய இடம், அதாவது மண் இருந்துச்சுன்னா அதுலேயுமே இந்த செடியை நட்டு வைக்கலாம். இல்லைன்னா தொட்டியிலே கூட வச்சு அதுக்கு டெய்லியுமே உங்கள் கையால் காலையிலையும் மாலையிலையும் தண்ணீர் ஊற்றி கொண்டே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் நீங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். உடம்புல இருக்கிற நோய்கள் முழுவதும் குணமாகும். அதே போல் பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும். மிகவும் தாந்திரிகமான வழிபாடு. இன்னைக்கு சொன்ன இந்த 3மே கடைபிடித்து பாருங்கள். கண்டிப்பாக 15 நாட்களுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கோவிலில் கூட இந்த வேப்ப மரத்தை நீங்கள் வாங்கி வச்சுட்டு, ஆனால் உங்கள் கையால் டெய்லியுமே தண்ணி ஊற்றணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருந்தால் அங்கேயுமே இந்த மரத்தை நீங்கள் நட்டு வைக்கலாம். வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருந்தால் அங்கே இந்த செடியை வைக்கலாம். சப்போஸ் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு கோவில் இல்லைன்னா உங்கள் வீட்டு தோட்டத்தில் இல்லை பின்னாடி இல்லை முன்னாடி எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல இந்த செடியை நட்டு வச்சு அதுக்கு டெய்லியுமே உங்கள் கையால் தண்ணி ஊற்றி கொண்டே வாங்க. நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும்.
இதை வந்து இன்றைக்கி கூட நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி முடியாதவங்க மற்ற எந்த நாளில் வேணாலும் முதல்ல நீங்கள் தொடங்கலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த க்ளீம் மந்திரம் சொல்கிறீங்க பாருங்கள், அது வந்து நான்வெஜ் சாப்பிட்ருக்க அன்னைக்கு மட்டும் சொல்ல வேண்டாம், மற்ற நாளில் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க. ஆனால் வேப்ப மரத்துக்கு டெய்லியுமே தண்ணி ஊற்றிட்டே வாங்க. பச்சை பயிரை வந்து குருவிகளுக்கு உணவாக கொடுங்க. இந்த க்ளீம் மந்திரம் சொல்லி அந்த தண்ணியை செடிகளுக்கு ஊற்றுங்க. அந்த மரம் எப்படி செடி தழைத்து வளருதோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல பசுமையாக மாற ஆரம்பிக்கும். வறண்ட உங்களுடைய வாழ்க்கை பசுமையாக மாற ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு நான் சொன்ன இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள். ₹1 கூட செலவு கிடையாது. மிகவும் எளிமையானது. ஆனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் தலையெழுத்தையும் மாற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.